மாதிரி எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. எப்போனா ஷோல்டர் பெயினை நம்ம கவனிக்காமல் அப்படியே விட்டாலோ இல்லை ஒரு தவறான சிகிச்சை மூலமாகவோ, அதாவது தவறான சிகிச்சைலாம் எதை சொல்கிறோம் அப்படின்னா சில பெயின் கில்லர்ஸ் அவங்களே வீட்டில் இருந்த மாதிரி எடுத்துக்கிறதும், ஒரு ப்ராப்பரான ஒரு முறையில் அந்த வலியை நிறுத்தலைன்னா கண்டிப்பாக ஷோல்டர் பெயினால் ஹார்ட்டில் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஷோல்டர் பெயினுக்கும் அதாவது ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃப்ரோசன் ஷோல்டர் அது மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா? கண்டிப்பாக ஷோல்டர் பெயின் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான முறையில் அந்த போன்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பிளட்டு ஃப்ளோவே இருக்காது, சுத்தமாக ரத்தம் உறைஞ்சு போயிருக்கும், கெட்ட ரத்தம் பிளட்டோட திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக அந்த உடம்புல இருந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து எடுத்துட்டு புது ரத்தத்தை அந்த இடத்துக்கு ஓடுற மாதிரி நம்ம சேனலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அந்த ரத்தம் அந்த இடத்துல மேலும் மேலும் உறைந்து போய் அந்த ஷோல்டரை அவங்களால தூக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த லெவல் தூக்குவாங்க, சில பேர் இந்த